ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. நாங்களும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில ரொம்ப நல்லா இருக்கோம். அவனுடைய தயவுனால இன்னைக்கு சுகத்தோடும் வெள்ளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கூட கர்த்தரை நடத்தி கொண்டு வருகிறார். அதனால இந்த வசனத்தின் பிரகாரமாகவே வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியாகிய நமக்கும் கூட இந்த ஆசீர்வாதம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கு கடந்து வரும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆண்டவர் நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறாங்க. அக்கம் பக்கம் திரும்பினாவே சத்ரு தான். குடும்பத்துல அநேக சத்ருவா தான் இருக்கிற, குடும்பத்தாரே நம்ம சத்ருவா தான் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம், உடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன். ஒப்பு கொடுக்க போகிறார் அல்ல, ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டாராம். நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். ஆகையால நாம என்ன செய்வோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிப்போம். வசனம் சொல்லுது, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:31 சொன்னது போல நம்ம என்ன செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்வோம். புசித்தாலும் ஆண்டவர் சொல்றாரு என்ன வேணா செய்யலாமா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சபையில தேவனை ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்கிற நமக்கும் தேவனை ஆராதிக்காத ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களை போலவே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அவர்களை போலவே வார்த்தையில, நடவடிக்கையில, செய்கையில எல்லாவற்றிலும் மற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டு வருகிறோமே தவிர நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களா இல்லாதபடிக்கு இன்னைக்கு அப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்ற ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சொன்னப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை எப்போது நமக்கு பழிக்கணும்னா, வசனத்துக்கு கீழ்ப்படுதல் நடக்கும் போது மாத்திரமே, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுதல் நடந்தால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால நம்ம ஒவ்வொருவரும் தேவ சுத்தத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோம். ஆமென். ஒரு சின்ன ஒரு பாடலோடு கூட நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். இயேசு ராஜா எந்தன் தேவா, உந்தன் சத்தம் நான் கேட்க